கான்பூர் ஐஐடியில் நிகழ்ந்த தற்கொலைகளில் வந்து 8 தற்கொலைகளில் வந்து தலித்துகள் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆராயறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போடும்பொழுது அந்த கமிட்டி வந்து 3 பரிந்துரைகள் செய்யறாங்க. அந்த 3 பரிந்துரைகள் என்னன்னா, நீங்க சிரிப்பீங்க கேட்டீங்கன்னா, தற்கொலைகளை உயர்கல்வி நிறுவனங்கள்ல தடுக்கிறதுக்கான பரிந்துரையா. ஒன்னு வந்து யோகா கிளாஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் யோகா கிளாஸ் எடுத்தா தற்கொலைகள் குறையும் அப்படின்னு முதல் பரிந்துரை. 2வது பரிந்துரை என்னன்னா, சீலிங் ஃபேனே இருக்கக்கூடாது. அதுதான் பயங்கர காமெடியான ஒரு பரிந்துரை. சீலிங் ஃபேன் எந்த ரூம்லயும் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இதோட பரிந்துரை இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சீலிங் ஃபேன்லாம் மெட்ராஸ் ஐஐடியில எடுத்துட்டாங்க. நியூஸ் நீங்க பாத்திருப்பீங்க, 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. யாராவது இப்படி இது ரொம்ப காமெடியான ஒரு பரிந்துரை. ஒரு தற்கொலையை தடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பரிந்துரை இப்படி முடியுமா? இதெல்லாம் சாகரமே எப்படியா இருந்தாலும் சாகத்தான் போறான். சீலிங் ஃபேன் எடுக்கிறது, யோகா கிளாஸ் வைக்க சொல்றது, இப்படியான ஒரு நகைச்சுவையான பரிந்துரைகளை வந்து அந்த ஆய்வு செய்யற அந்த குழு கொடுக்குது. அந்த குழுல யார் இருக்கான்னு பார்த்தா அங்க உள்ள அதே பார்ப்பன ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அப்ப அவங்க அப்படித்தானே கொடுப்பாங்க, நமக்கு வேற வழியே கிடையாது. அதெல்லாம் பார்த்து நம்ம சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தோழர் சத்யபால் பேச இருக்கிறார். அவருக்கு வழிவிட்டு நான் என்னுடைய உரையத்தோட முடிச்சுக்கிறேன். நன்றி. Dr. K.P. Natarajan, ENT surgeon, Thorayur sir, please come forward. Dr. Jana Savantri, retired civil surgeon from Tanjore, felicitating Dr. Kavin Bala. Thank you, madam. Dr. K.P. Natarajan. ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இளவரசன் வித்யா விவகாரங்கள் முதல் நீதிமன்ற வரையிலும், சிவாதி கொலை வழக்கு நீதிமன்ற நிலைப்பாடு, பெருமாள் எழுத்தாளர் சுதந்திரம் குறித்து நிலைப்பாடு, கௌரவ கொலை கௌசல்யா, கோகுல்நாத், இளவரசன் போன்றவர்களின் நீதிமன்ற நிலைப்பாடுகள், காவல்துறை நீதிமன்றத்தின் நிலைப்பாடுகள், இவை அனைத்தையும் தவிர அவர்களோட சொந்த வாழ்வில் நடந்த சில உணர்வுபூர்வமான சம்பவங்களை பேசும் பொழுது உண்மையிலே மன உருகி போனது. இவ்வளவு கஷ்டங்களையும் சந்தித்து இந்த சமூகத்தில் நிலைநிறுத்த இருக்க வேண்டும் என்றால் நமது எல்லோரும் ஒன்று கூடி ஒரு கை சேர்த்து இந்த லோகோல போட்டிருக்க மாதிரி ஆலமரமாக நின்று நமக்கு வேண்டிய அனைத்தையும் பெறுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைகிறேன். வணக்கம். Good morning everyone. On behalf of the Makkal Medical Team MMT, I take the privilege and pleasure to introduce our guest speaker today, Professor Satyapal.